திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 55ஆம் ரகசியம். இரு கையும் விட்டேனோ திரௌபதியைப் போலே. சாமி, பஞ்ச பாண்டவர்களின் மூத்தவரான தர்மர் ராஜசூய யாகம் நடத்தி தன் தம்பிமார்களுடன் சுகமாக வாழ்ந்து வந்தார். துரியோதனன் இவர்கள் நன்றாக இருப்பதைக் கண்டு பொறாமைப்பட்டான். இவர்களை எப்படி வீழ்த்துவது என்று யோசித்தான். மாமன் சகுனி சூதாட்டத்தில் வல்லவன். சூதாட்டத்தில் இவர்களை வீழ்த்தலாம் என்ற தீய யோசனை கூறினான். தர்மரை சூதாட்டத்திற்கு அழைத்தான். துரியோதனன், அரசன் எதற்கு அழைத்தாலும் அதை ஒப்புக்கொள்ள வேண்டும், இல்லை அரசனுக்கு அது அவமானம். அதனால் தர்மர் அதற்கு கட்டுப்பட்டு ஒப்புக்கொண்டார். சூதாட்டம் நடந்தது. சகுனி சூதாட்டத்தில் குறுக்கு வழியில் வஞ்சகமாக பந்தயம் வைத்து ஒவ்வொன்றையும் இழக்க வைத்தான். தர்மர் முதலில் வீடு, நிலம், ராஜ்யம் இவற்றை பறிகொடுத்தார். பிறகு தன் தம்பிகளை பந்தயத்தில் வைத்து தோற்றார். அவர்கள் துரியோதனனுக்கு அடிமைகளானார்கள். கடைசியில் திரௌபதி மட்டும் மிஞ்சி இருந்தாள். சகுனி வஞ்சனையாக தர்மரிடம் பேசி அவளையும் பந்தயத்தில் வைக்க தூண்டினான். தர்மர் அவளையும் வைத்து தோற்றார். துரியோதனன் பயங்கரமாக சிரித்தான். தன் தம்பி துச்சாதனனை அனுப்பி திரௌபதியை அரசவைக்கு இழுத்து வர கட்டளையிட்டான். துச்சாதனன் திரௌபதியின் தலைமயிரை பிடித்து இழுத்து சபைக்கு நடுவில் நிறுத்தினான். திரௌபதி அழுது கொண்டு சபை நடுவே வந்து நின்றாள். துரியோதனன், கர்ணன் முதலானவர்கள் திரௌபதியை மரியாதை குறைச்சலாக பேசினார்கள். பீஷ்மர், துரோணர் முதலானவர்கள் ஒன்றும் செய்ய முடியாமல் இருந்தார்கள். அப்போது துச்சாதனன், திரௌபதி, உன் கணவர்கள் எங்களுக்கு அடிமை. உன்னையும் பந்தயத்தில் தோற்றார்கள். அதனால் நீயும் எங்கள் அடிமை. அடிமைக்கு எதற்கு இந்த விலை உயர்ந்த ஆடைகள் என்று அவள் அணிந்திருந்த சேலையை பிடித்து இழுத்தான். திரௌபதிக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. உதவிக்கு யாரும் வரவில்லை. தான் அவமானப்படுவதை தன் கணவர்களே செய்வதறியாமல் விழித்து கொண்டு இருக்க துச்சாதனன் வேகமாக இழுக்க ஆரம்பித்தான். ஒரு கட்டத்தில் துச்சாதனனின் பலத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் அவள் கையே அவளுக்கு உதவி செய்ய முடியாமல் தவித்தது. இரண்டு கைகளையும் மேலே உயர்த்தி கை கூப்பி, சங்க சக்கர கதாபானே, துவாரகா வாசியே, அச்சுதா, கோவிந்தா, தாமரை கண்ணா, உன்னையே சரணடைந்தேன், என்னை காப்பாற்று என்றாள். கண்ணன் எங்கிருந்தோ புடவை சுரக்க திருவருள் புரிந்தான். துச்சாதனன் திரௌபதியின் சேலையை இழுக்க இழுக்க அது வந்து கொண்டே இருந்தது. பல மணி நேரம் இழுத்து இழுத்து சோர்வடைந்தான் துச்சாதனன். மேலும் இழுக்க முடியாமல் சரிந்து கீழே விழுந்தான். பந்தயப்படி பாண்டவர்கள் 12 ஆண்டுகள் வனவாசமும் ஓராண்டு மறைந்தும் அஞ்ஞான வாசமாய் வாழ வேண்டும் என்ற நிபந்தனையில் காட்டிற்கு சென்றார்கள். சாமி, நான் ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். திரௌபதியைப் போல பெருமாள் இடத்தில் பரிபூர்ணமாக சரணடையவில்லையே, அதனால் நான் ஊரை விட்டு போகிறேன் என்றாள். உடையவர் யோசித்து கொண்டிருந்தார். என்ன சாமி யோசிக்கிறீர்கள் என்றால் அந்த பெண் பிள்ளை. நீ ஊரை விட்டு போகிறேன் என்கிறாய், ஆனால் ஒரு ஆழ்வார் ஊரை விட்டு போக மாட்டேன் என்று அடம் பிடிக்கிறார் என்றார். எந்த ஆழ்வார் சாமி அது என்று ஆர்வமாக கேட்டாள் அந்த சின்ன பெண். தொண்டரடி பொடியாழ்வார். அச்சுதனே, இடையர் குலத்தில் தோன்றிய கொழுந்தே, கண்ணா என்று என் வாயால் சொல்லும்போது உண்டாகின்ற இச்சுவை தவிர எனக்கு வைகுந்தம் கிடைத்தாலும் வேண்டாம் என்கிறாரே. கண்ணனின் நாமத்திற்கு அந்த சுவை என்கிறார். சாமி, எனக்கு ஒரு சந்தேகம். பக்கத்தில் இருந்த தன் 5 கணவர்களை அழைக்காமல் திரௌபதி ஏன் கண்ணுக்கு தெரியாத கண்ணனை அழைத்தாள் என்றாள். ராமானுஜர் புன்சிரிப்புடன், ஒருத்தி தன் கணவருடன் இருட்டு பாதையில் நடந்து செல்கிறாள். கல் தடுக்கி கீழே விழுகிறார். காலில் அடிபட்டு வலிக்கிறது. பக்கத்தில் இருக்கும் கணவனை அழைக்காமல் அம்மா என்று கண்ணுக்கு தெரியாத அம்மாவை தானே அழைக்கிறாள். அதுபோல நமக்கு தாயும் தந்தையுமான எல்லாமே கண்ணன் தானே. அதனால்தான் திரௌபதி கண்ணனை அழைத்தாள் என்றார். அப்போது ஒரு சிஷ்யர், பெண்ணே, கஜேந்திர ஆழ்வார், பிரகலாத ஆழ்வார் திரௌபதி கதைகளை மிக அருமையாக கூறினார். எனக்கும் ஒரு சந்தேகம் இருக்கிறது, கேட்கலாமா என்றார். கேளுங்கள் சாமி, தெரிந்தால் சொல்லுகிறேன் என்றாள் அந்த சின்ன பெண். சிஷ்யர் தொடர்ந்தார். பிரகலாதாழ்வான் என்ற அசுரனுக்கு நிருசிம்மர் தூணை பிளந்து கொண்டு வந்தார்.
கஜேந்திராழ்வார் என்ற யானைக்கு வைகுந்தத்திலிருந்து கருடன் மீது ஏறி வந்தார். ஆனால் திரௌபதி என்ற பெண்ணிற்கு மட்டும் இருந்த இடத்திலிருந்தே திருவருள் புரிந்தார். ஒரு அசுரன் விலங்கு அழைத்ததற்கு வந்த பெருமாள் ஏன் ஒரு பெண் அழைத்ததற்கு, அதுவும் தங்கை அழைத்ததற்கு வரவில்லை? அந்த பெண் விடை தெரியாமல் உடையவரை பார்த்தாள். உடையவர் புன்னகையுடன், கண்ணன் கீதையில் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்கிறார். அதாவது சாதுக்களான நல்லவர்களை பாதுகாக்கவும், துஷ்டர்களான கெட்டவர்களை அழிக்கவும், தர்மத்தை நிலைநாட்டவும் நான் யுகந்தோறும் அவதரிக்கிறேன் என்கிறார். சாதுவான யானை பல காலமாக சண்டை போட்டு இனிமேல் தாக்குப்பிடிக்க முடியாது என்று சரணாகதி செய்தது. துஷ்டனான முதலையை அழிக்க ஓடோடி வந்தார். யானையை காத்தார். அந்த யானை தன் கையில் வைத்திருந்த தாமரை மலரை ஏற்றுக்கொள்ள வந்து தானே ஆக வேண்டும். அதனால் அங்கே வந்தார். சாதுவான பிரகலாதாழ்வாரை காக்க துஷ்டனான ஹிரண்யனை அழித்தார். இங்கு இருக்கிறானா என்ற ஹிரண்யனின் கேள்விக்கு பிரகலாதாழ்வார் இங்கும் இருக்கிறான் என்றார். பிரகலாதாழ்வார் கூறிய வார்த்தையை உண்மையாக்க பெருமாள் தூணை பிளந்து கொண்டு வந்தார். சாதுவான திரௌபதி தன்னால் இனி இந்த துஷ்டர்களிடம் இருந்து தன்னை காத்து கொள்ள முடியாது என்று கண்ணனிடம் சரணாகதி செய்தாள். சரணாகதி செய்த பின் திரௌபதி பெருமாளின் சொத்து. துரியோதனனின் கூட்டமே துஷ்டர்கள். வேடிக்கை பார்த்த பீஷ்மர், துரோணர் முதலியவர்களும் துஷ்டர்கள். அவர்களை காப்பாற்றாத கணவர்களும் துஷ்டர்களே. கண்ணன் அங்கே வந்திருந்தால் முதலில் இதையெல்லாம் சகித்து கொண்டு இருந்த பாண்டவர்களை தான் முதலில் வீழ்த்தி இருப்பான். அது திரௌபதியின் மாங்கல்யத்திற்கு ஆபத்தாக முடிந்திருக்கும். அவளுடைய மாங்கல்ய பாக்கியத்திற்காக கண்ணன் அங்கே வரவில்லை. அதனால் புடவையை மட்டும் சுரக்கச் செய்து அவளை காப்பாற்றினார் என்று உடையவர் கூறி நிறுத்தினார். எல்லோரும் கண்ணனை நினைத்து அமைதியாக இருந்தார்கள். உடையவர் தொடர்ந்தார். குழந்தாய், திரௌபதி கோவிந்தா என்று அழைத்தவுடன் உதவினாலும் உடனே அங்கு போக முடியவில்லையே. இன்னும் அவளுடைய கதறல் என் இதயத்தை விட்டு அகலவில்லை என்று பின்பு கண்ணன் கூறுகிறான். வட்டி கொடுக்காமல் கடன் மேலும் மேலும் அதிகமாவது போல அவளை கஷ்டத்திற்கு உள்ளாக்கினேனே என்ற வருத்தம் மேலும் மேலும் அதிகமாகிறது என்றான் கண்ணன். கண்ணன் பாண்டவ தூதனாக சென்றது, அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்தது, எல்லாம் திரௌபதிக்காகத்தான் என்றார் உடையவர். அப்போது ஒரு சிஷ்யர், சரணாகதி செய்த பிறகு நாம் பெருமாளின் சொத்து, அந்த சொத்துக்கு ஏதாவது ஆபத்து என்றால் பெருமாள் பொங்கி எழுந்து விடுவார் என்றார். உடனே அந்த பெண், இங்கு பால் பொங்கும் என்றேனோ வடுக நம்பியை போலே என்றாள். இது என்ன புதுக்கதையாக இருக்கிறது என்று தன் சிஷ்யர் ஒருவரை பார்த்து புன்னகைத்தார் உடையவர். 55ஆம் ரகசியம் நிறைவடைந்தது.